ஒரு காலத்தில் விஜயநகரத்தில் திருட்டும் கொள்ளையும் மிகவும் அதிகமாக காணப்பட்டது. மக்கள் எல்லோரும் பயத்தில் நடுங்கினர். இரவில் நிம்மதியாக தூங்க கூட முடியவில்லை. மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு இதை பற்றி மிகவும் கவலையாக இருந்தது. தன்னுடைய காவலாளிகளை கொண்டு இரவு பகலாக ரோந்து போடப்பட்டும் திருட்டு பயம் குறையவில்லை. தினமும் சபையில் மக்கள் இதை பற்றி குறைகள் சொன்ன வண்ணம் இருந்தனர். இதை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் மன்னர் மிகவும் வேதனையில் இருந்தார். எந்த அமைச்சர்களுக்கும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பதென்றே தெரியவில்லை. கடைசியில் மன்னர் தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமரே, நாட்டில் நடக்கும் திருட்டு கொள்ளைகளை பற்றி தங்களுக்கு தெரியும். இதை எப்படியாவது நிறுத்த வேண்டும். அதற்கு வழி கூறுங்கள். எத்தனை படைகள் வேண்டுமானாலும் தருகிறேன். மன்னா, படைகள் வேண்டாம், நான் ஒருவனே போதும். இன்னும் ஒரு வாரத்தில் திருடர்களை பிடித்து உங்கள் முன் நிறுத்துகிறேன். தெனாலி இவ்வாறு கூறி அரச சபையை விட்டு சென்றவுடன் எல்லா அமைச்சர்களும் சிரித்தனர். மறுநாள் விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு வினோதமான பொழுதாக விடிந்தது. என்னையா அதிசயமா இருக்கு? பக்கத்து தெருவில் இருக்கானே பெரிய நகைக்கடைக்காரன், அவன் ஒரு அதிசய மந்திரத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கான் ஐயா. அதை சொல்லிக்கிட்டு படுத்தா பணப்பட்டிய திறந்து வச்சுட்டே தூங்கலாமாம் ஐயா. அது உண்மையா இருந்தா நாமும் போய் மந்திரத்தை கத்துக்க வேண்டியதானடா. இருக்கிற ஓட்ட உடசலையாவது காப்பாத்தலாமேடா. அந்த நகைக்கடைக்காரர் படுக்க போகும் முன் கையை கூப்பி ஒரு மந்திரத்தை சொன்னார். பின் தன்னுடைய பெரிய பணப்பெட்டியை திறந்து வைத்துவிட்டு தூங்கினார். அவர் குரட்டை விட்டு தூங்கும் போது 2 திருடர்கள் பதுங்கி பதுங்கி அந்த இடத்திற்கு வந்தனர். கஜானா பெட்டியை திறந்து பணத்தை ஒரு மூட்டையாக கட்டினார்கள். பிறகு மெதுவாக பக்கத்து தெருவில் உள்ள முன்னாள் மந்திரியின் வீட்டினுள் நுழைந்தார்கள். நகைக்கடைக்காரர் விழித்துக் கொண்டு பார்த்தபோது அவரின் கஜானா கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிந்தது. என்ன முட்டாள்தனம்! இத்தனை கொள்ளைகள் நாட்டில் நடப்பது தெரிந்தும் எதற்காக இந்த நகைக்கடைக்காரர் கஜானாவை திறந்து வைத்து விட்டே தூங்கினார்? அப்போது தெனாலிராமன் வீரர்களோடு 2 திருடர்களையும் கையும் களவுமாக பிடித்தபடி அரச சபைக்கு வந்தார். அரசே, சொல்லியபடி திருடர்களை பிடித்து விட்டேன். சிறையில் அடைக்க உத்தரவிடுங்கள். தெனாலிராமரே, தனி ஒருவராய் எப்படி இவர்களை உங்களால் பிடிக்க முடிந்தது? மனம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அண்ணா. நகை கடைக்காரரிடம் நான் தான் மந்திரம் கற்றுக்கொண்டு வந்ததை போல நடித்து கஜானாவை இரவில் திறந்து வைத்து தூங்கச் சொன்னேன். அந்த செய்தியையும் நம் சாம்ராஜ்யம் முழுவதும் பரவச் செய்தேன். நகை கடைக்காரர் வீட்டில் திருடர்கள் வரும் பாதையில் கருப்பு நிற வர்ணத்தை அவர்களுக்கு தெரியாமல் தடவி வைத்தேன். நான் நினைத்ததைப் போல அவர்கள் திருட வந்தவுடன் கால்களிலும் கைகளிலும் அது ஒட்டி கொண்டது. திருடிய பணத்துடன் அவர்கள் நமது முன்னாள் மந்திரி வீட்டில் ஒளிந்து கொண்டார்கள். இத்தனை நாள் அந்த மந்திரியார் தான் திருடர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் என்று கண்டுபிடித்தேன். கால்களில் உள்ள கருப்பு வர்ணத்தை வைத்து திருடர்களை பிடித்து இழுத்து வந்தேன். அப்படியா? மிகவும் நல்லது தெனாலிராமரே. உங்களைப் போல திறமைசாலிகள் ராஜ்யத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடைக்கலம் தந்த மந்திரியும் திருடர்களும் சிறையில் தள்ளப்பட்டார்கள். என்ன குழந்தைங்களே, தெனாலிராமன் நகைக்கடைக்காரர் பொய் சொல்ல வச்சாலும் அது திருடங்களை பிடிக்கிறதுக்காக தானே. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொன்னா அது தப்பே இல்லை, சரிதானே? இல்லை, அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. 10வது நாள் ஒரு பழங்குடி சிறுவன் அரச சபைக்கு வந்தான். வணக்கம் மன்னா, நான் காட்டில் உள்ள சாது கங்காதரரின் வேலையாள். சில நாட்களுக்கு முன் உங்கள் அரசவையில் இருந்து தெனாலிராமன் என்பவர் எங்கள் ஆசிரமத்திற்கு வந்து தங்கியிருந்தார். இன்று காலையில் நதியில் நீர் எடுப்பதற்காக சென்றவர் கால்வழுக்கி யமுனை நதியில் விழுந்து விட்டார். அப்படியா? பிறகு காப்பாற்ற